Friends, welcome to my channel here can forget இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல histogram chart எப்படி டேப்லோல கிரியேட் பண்றத பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா சோ histogram அப்படினா distribution of numeric variable values as a series of bars அப்படின வரும் ஓகேங்களா சோ distribution of numeric value அப்படினா பாத்தீங்க அப்படினா கீழ 0 to 100 னு கொடுத்திருக்காங்க 0 to 10 கொடுத்திருக்காங்க இல்லீங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு range of value ஓகேங்களா 0 to 10 minutes அப்படிங்கிறது ஒரு range of value அதுல நமக்கு எவ்வளவு frequency அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அந்த பார் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது ஓகேங்களா சோ இதே மாதிரி நம்ம ஸ்கூல் மார்க் ஷீட் வச்சுக்கலாம் சோ இப்போ 50 to 60 மார்க்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அல்லது 60 to 70 எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா அப்படினா பக்கெட் வைஸா அதாவது பின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பின் வைஸா நம்ம செப்பரேட் பண்ணிட்டு ஓகேங்களா அதோட பர்టిక్యులர் வேல்யூஸ் நம்ம இங்க நாம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பாருங்க each box typically covers a range of numeric values called bin or class ஓகேங்களா சோ bin அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல இந்த range of value நம்ம கொடுக்கிறது தான் ஓகேங்களா அது எப்படின்றது நம்ம அந்த டெமோல பார்க்கலாம் ஓகேங்களா a bar height indicates the frequency of data points within the value with the corresponding bin ஓகேங்களா சோ இந்த bars வந்து பாத்தீங்கன்னா இதோட heights ஓகேங்களா இந்த பர்టిక్యులர் ரேஞ்சில இது எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கு எவ்வளவு நம்ம let's say இவங்க 40 to 50 மார்க்ஸ் அப்படினு வெச்சீங்களா எத்தனை ஸ்டூடண்ட் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா சோ இந்த histogram chart எப்படி டேபிள்ல கிரியேட் பண்றது இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல histogram chart எப்படி டேப்லோல கிரியேட் பண்றத பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இப்போ நான் histogram chart கிரியேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு காலம் எடுத்துர்க்கேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்டோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்றது அதாவது இந்த ரேஞ்சில எவ்வளவு எடுத்துர்க்காங்க அப்படிங்கிறது ஓகேங்களா மார்க்ஸோட டீடைல் இது வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா 10 to 20 ரேஞ்சில எத்தனை பேர் எடுத்துர்க்காங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்துர்க்காங்க எத்தனை பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது நான் இதல பார்க்கிறதுக்கு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்ன்ற ஒரு காலம் எடுத்துர்க்கேன் ஓகேங்களா சோ இப்போ நான் ஷீட் 1 க்கு போய்க்கிறேன் ஓகே சோ இப்போ நான் மார்க்ஸ் எடுத்து என்ன பண்றேன் காலம்ஸ்ல விடுறேன் ஓகேங்களா நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்து நான் ரோஸ்ல விடுறேன் ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு histogram chart அழகா கிடைச்சிருச்சு ஓகேங்களா இந்த 0 to 1 இந்த 0 to 10% ல பாத்தீங்க அப்படினா 8 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க மார்க்ஸ் ஓகேங்களா 10 to 20 பாத்தீங்க அப்படினா 12 அதே பாத்தீங்கன்னா 50 to 60 பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் 60 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ இது மாதிரி ஹையரார்கி லெவல்ல நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவா இருக்கலாம் அல்லது ஒரு ஏஜ் குரூப்பா இருக்கலாம் இல்ல ஒரு டைமிங்ஸா இருக்கலாம் இல்லனா மந்த் வைஸா கூட இருக்கலாம் மந்த் ரேஞ்ச் அதாவது ஜனவரி டு மார்ச் எவ்வளோ மார்ச் டு செப்டம்பர் எவ்வளோ அது மாதிரி நீங்க ரேஞ்சும் கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படினா டைரக்டாவே நான் வந்து பாத்தீங்க அப்படினா அதோட வேல்யூஸ் வந்து ரேஞ்ச் கொடுத்து எடுத்துர்க்கேன் நீங்க வந்துட்டு ஒரு மெஷர் காலம் வச்சு கூட உங்களால ரெண்டா பின்ஸ் வச்சு யூஸ் பண்ணி உங்களால இது மாதிரி ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அது எப்படின்னு பார்த்தறலாம் ஓகேங்களா நான் என்ன பண்றேன் இன்னொரு அதர் டேட்டா சோர்ஸ் ஆட் பண்றேன் சோ இதல பாத்தீங்க அப்படினா இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா அப்படினு ஓகேங்களா சோ இதெல்லாம் என்ன பண்ண போறேன் இதுல ஒரு இதே மாதிரி histogram chart கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படினா டைரக்ட் காலம்ஸ் மார்க்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துட்டேன் சோ எனக்கு கரெக்ட்டான histogram chart கிடைச்சிருச்சு இந்த ரேஞ்ச் வைஸ்ல ஓகேங்களா சோ இந்த டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி நமக்கு எதுவும் இல்ல ஓகேங்களா சோ இப்போ நான் என்ன பண்ண போறோம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களா வாழ்நாள் எவ்வளவு அப்படின்றது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா கிரியேட் bins அப்படினு கொடுக்கிறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட டேப்ல வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு 2.14 கொடுத்திருக்கேன் நான் என்ன பண்றேன் அப்படினா 5 னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா 5 னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன் சோ அது பாத்தீங்கன்னா bins வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைமென்ஷனுக்கு போயிடுச்சு இப்போ நான் டைமென்ஷன் எடுத்து இங்க விட்டுறேன் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ரேஞ்ச் கிடைச்சிருச்சு ஓகேங்களா 35 to 40 40 to 45 55 to 60 60 to 70 அது மாதிரி உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கிடைச்சிச்சு ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன் நல் வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேங்க இருந்து ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூலிங் எத்தனை பேர் போறாங்க ஓகேங்களா இந்த ரேஞ்ச் ஆஃப் ஏஜ்ல வந்துட்டு எத்தனை பேர் நம்ம ஸ்கூலிங் போறாங்க அப்படினு பார்ப்போம் நான் என்ன பண்றேன் மெஷர் எடுத்து ஸ்கூலிங் மெஷர் எடுத்து விட்டுறேன் சோ இங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அழகா அந்த ரேஞ்ச் வைஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு histogram கிரியேட் ஆயிடும் ஓகேங்களா சோ இந்த டேட்டாக்கும் the டிஃபரன்ஸ் இது வந்து டைரக்ட்டா நம்ம காலம் யூஸ் பண்றது ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற மெஷர்ல அத வந்து நம்ம பின்னா கிரியேட் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம histogram கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இது மாதிரி ரெண்டு வேல பண்ணலாம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் Thanks for watching